ஹலோ காய்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீனான சீரை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புளி நம்ம ஊற வச்சுருக்கோம். புளி நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை நல்லா கரைச்சிக்கலாம். அதில் தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுப்போம். தேவையான அளவு உப்பு, மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ண கரைசலை தனியாக நம்ம எடுத்து வச்சுப்போம். இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு கடாயை எடுத்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் வெந்தயம் போட்டு நல்லா வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. போட்டு புளி கரைசல் எடுத்து ஊற்றிட்டு ஃபிஷ் எடுத்து போட்டுப்போம். நல்லா கொதிக்கட்டும், தனியாக மூடி வச்சிடலாம். இந்த சைட் பார்த்திங்கன்னா ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் ஊற்றி கடுகு, பட்டை மிளகாய் போட்டுப்போம். அப்போ அவரைக்காய் ஃப்ரை தான் நம்ம பண்ண போகிறோம், அவரைக்காய் பொரியல். ஸோ அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா அவரைக்காய் போட்டு அதில் கேரட்டும் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ அது கூட நம்ம உப்பு போட்டு மஞ்சத்தூள், சிறுசெலவுத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வேகிறதுக்காண்டி நம்ம தண்ணி ஊற்றிப்போம். அது தனியாக எடுத்து வச்சுப்போம். இந்த சைட் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபிஷ் ஃப்ரை மசாலாலாம் தடவி ஃபிஷ் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சைட் பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு தேங்காய் துருவி போட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கி தனியாக வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு நம்ம மீனான நல்லா கொதிச்சிருச்சு. லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிடுங்க.